வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நேத்து ஒரு பயங்கரமான கொண்டாட்டம்னே சொல்லலாம். பல நாளா டல்லா இருந்த மார்க்கெட் திடீர்னு ராக்கெட் வேகத்துல மேல போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து வந்த ஒரு முக்கியமான நியூஸ் தான். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு புது ட்ரேட் டீல் வரப்போகுதுங்கிற செய்தி தான் இந்த மெகா ஜம்புக்கு காரணம். சரி, அது என்ன டீல்? அதனால நமக்கு என்ன நன்மை? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. அப்பா, சென்செக்ஸ் ஒரே நாள்ல 2072 புள்ளிகள் ஜம்ப். நிஃப்டி கிட்டத்தட்ட 640 புள்ளிகள். ரொம்ப நாளா நாம பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் இது. இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்த நியூஸ் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில எவ்ளோ பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க. சோ இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல மார்க்கெட் ஏன் இப்படி ஒரு மெகா ஜம்ப் அடிச்சது? ரெண்டாவதா, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த புது ட்ரேட் டீல்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? மூணாவதா, இதனால எந்த செக்டர்ஸ் ஹீரோ ஆக போகுது, யாருக்கு கொஞ்சம் சிக்கல்? நாலாவது, ரஷ்யா ஆயில் மாதிரி இன்னும் பதில் தெரியாத சில முக்கியமான கேள்விகள் என்னென்ன? கடைசியா ரொம்ப முக்கியமா, ஒரு இன்வெஸ்டரா நீங்க இப்ப என்ன செய்யணும்? வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஓகே, இந்த மெகா ஜம்புக்கான மூல காரணம் என்னன்னு கேட்டா, அது முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்தியா மேல ரொம்ப நாளா இருந்த கடுமையான வரிகளை குறைக்க போறதா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. இந்த வரி விதிப்பு கதை, அதாவது இந்த டாரிஃப் ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பல வருஷமா நம்ம பொருட்கள் நிறைய அமெரிக்காவுக்கு வரி இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா போன வருஷம் ட்ரம்ப் திடீர்னு ஒரு 25% வரி போட்டார். அதுக்கப்புறம் நாம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம்னு ஒரு காரணம் சொல்லி அது மேலே இன்னொரு 25% வரியையும் சேர்த்துட்டாரு. சோ டோட்டலா 50% வரி. இப்போ அந்த மொத்த வரியையும் குறைச்சு வெறும் 18% ஆக்க போறதா அறிவிச்சிருக்காரு. இது நிஜமாவே ஒரு பெரிய சேஞ்ச். சும்மா யோசிச்சு பாருங்க, 50% வரியிலேருந்து நேரடியா 18%க்கு வரது எவ்ளோ பெரிய ரிலீஃப். இது நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு காரணத்துக்காக தான் மார்க்கெட் இவ்ளோ சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு அனலிஸ்ட் ரொம்ப அழகா சொன்னாரு, இது ஒரு ஸ்மார்ட்டான சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி. எப்படின்னா, முதல்ல உங்க தலையில ஒரு பெரிய பாரத்தை ஏத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்துட்டா முன்னாடி இருந்த சின்ன பாரம் கூட ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் இல்லையா? அதே மாதிரிதான் 50% வரிய பார்த்து பயந்து போயிருந்த நமக்கு இப்போ இந்த 18% வரி ஒரு பெரிய வரப்பிரசாதமா தெரியுது. சரி, இந்த ஒரு நியூஸ் எல்லா செக்டார்ஸையும் ஒரே மாதிரி பாதிக்கல. சில துறைகளுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனா சிலருக்கு சில சேலஞ்சஸும் இருக்கு. யார் அந்த ஹீரோஸ், யாருக்கு கொஞ்சம் ரிஸ்க், இப்போ பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யற நம்ம டெக்ஸ்டைல்ஸ் துறை, அதாவது ஜவுளி துறை, லெதர் பொருட்கள், ஃபுட்வேர் மாதிரியான துறைகளுக்கு இது ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ். ஏன்னா வரி குறையும் போது அவங்களோட பொருட்கள் அமெரிக்கால விலை கம்மியா கிடைக்கும். இதனால சேல்ஸ் அதிகமாகும், லாபமும் அதிகமாகும். சிம்பிள். இந்த நியூஸ் வந்த உடனே கேபிஆர் மில்ஸ் மாதிரி சில கம்பெனிகளோட பங்குகள் அப்பர் சர்க்கியூட் அடிச்சது. அப்பர் சர்க்கியூட்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு ஸ்டாக்க வாங்க மட்டும்தான் ஆள் இருப்பாங்க, விக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் எகிரி போய் அந்த ஸ்டாக் ட்ரேடிங்கே கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வச்சிடுவாங்க. அதுதான் அப்பர் சர்க்கியூட். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இந்த 18% வரி ஏன் நமக்கு ஒரு பெரிய வரம்னு இது தெளிவா காட்டுது பாருங்க. நம்ம போட்டியாளர்களான பங்களாதேஷ், வியட்நாம் எல்லாம் சுமார் 20% வரி கட்டுறாங்க. நம்மளோட பெரிய போட்டியாளரான சைனா 30-35% வரைக்கும் கட்டுறாங்க. அவங்களோட எல்லாம் ஒப்பிடும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 18% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நமக்கு ஒரு பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த ஒப்பந்தத்துல அமெரிக்காவோட விவசாய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரி இல்லாம வரலான்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஒருவேளை அப்படி நடந்தா நம்ம உள்நாட்டு விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய போட்டியா, ஒரு சவாலா அமைய வாய்ப்பிருக்கு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். மார்க்கெட் இப்போதைக்கு பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பார்த்து கொண்டாடினாலும் இந்த டீல் பத்தி இன்னும் நிறைய கேள்விகள் பதில் இல்லாம காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தேகங்களையும் நாம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்திடும்னு சொல்லுது. ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கிட்ட இருந்து எங்களுக்கு அப்படி எந்த ஒரு அபிஷியல் தகவலும் வரலையேன்னு சொல்றாங்க. இதனால ரஷ்யா எண்ணெய் மேல போட்ட அந்த 25% வரி நிஜமாவே மீட்கப்படுமா இல்லையாங்கிறதுல ஒரு தெளிவே இல்லாம இருக்கு.
இது மட்டும் இல்லங்க, விவசாய பொருட்கள் இறக்குமதிக்கு எக்ஸாக்ட்டா என்ன கண்டிஷன்ஸ், இதுக்கு பதிலா நாம அமெரிக்கா கிட்ட இருந்த ஆயுதங்கள் வாங்கணுமா? எல்லாத்துக்கும் மேல இது வெறும் ஒரு வாய்மொழி அறிவிப்பு தான். இன்னும் ஃபார்மலா சைன் பண்ண எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வெளியே வரல. நாளைக்கு ட்ரம்ப் இந்த முடிவை மாத்த மாட்டாருன்னு என்ன கேரண்டி? இந்த மாதிரி பல கேள்விகள் பதில் இல்லாம தொங்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது ஒரு முதலீட்டாளரா, ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும்? வாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற சில முக்கியமான அட்வைஸ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இதுதான். தயவு செஞ்சு ஒரே நாள் நியூஸை வச்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தானே தவிர எல்லா பிரச்சனையும் தீந்து போச்சுன்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா உங்க எஸ்ஐபியோ மத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையோ நிறுத்தாம தொடர்ந்து பண்ணுங்க. முக்கியமா ஒன்று புரிஞ்சுக்கணும், இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ல, அதாவது மனநிலையில ஏற்பட்ட மாற்றம். கம்பெனிகளோட ஃபண்டமெண்டல்ஸ்ல, அதாவது அடிப்படை வளர்ச்சியில ஏற்பட்ட மாற்றம் இன்னும் இல்ல. கடைசியா உங்க மனசுலே நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்போ நாம பாக்குற இந்த ஏற்றம் ஒரு தற்காலிகமான ரிலீஃப் ரேலி தானா, இல்ல ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான தொடக்க புள்ளியா? இந்த ஒப்பந்தத்தோட முழு விவரங்கள் வெளியாகும்போதுதான் இதுக்கு உண்மையான பதில் கிடைக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனமா முடிவெடுக்கும். நன்றி.